இவ்வளோ பெரிய ஸ்க்ரீன்ல நான் பார்த்துருக்கேன். இதுவரைக்கும் அந்த மாரி பார்த்ததில்ல. ஆ அதுக்கு வாய்ப்பு குடுத்த தயாரிப்பாளருக்கும், டைரக்டருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பிகாஸ் ஜென்ரலா சின்ன திரையிலேருந்து ஆ சில்வர் ஸ்க்ரீனுக்கு பெருசா எடுக்க மாட்டாங்க. அது என்ன காரணம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் சொல்லுவாங்க. பட் நான் அத நம்ப மாட்டேன். திறமை இருக்கிறவங்கள எப்பேர்ப்பட்ட ஒரு டைரக்டரும் ஈஸியா கண்டுபிடிச்சுருவாங்க. யாஹ்! யாஹ்! ஆ ஒரு உண்மையான திறமைசாலி எங்க இருந்தாலும், ஆ ஒரு டைரக்டரோட கண்ணுக்கு துண்டா தெரிவாங்கன்னு எப்பவுமே சொல்லுவாங்க. அதுக்கு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் வந்து பாரதி ராஜா சார். போற போக்குல ஒரு நரிகன புடிச்சுக்கலாம் வாயா! அப்படிங்கிறதெல்லாம் ஒரு இன்டர்வியூல நான் பார்த்துருக்கேன். என்னோட பெரிய பிளெஸ்ஸிங் என்னன்னா, அவர் நடிக்கிறத ஒரு தடவ என்னோட ஃப்ரெண்டோட படத்துல நான் பார்த்துருக்கேன். அண்டு எப்படியாவது கூட நடிக்கணும்னு ஆசை இருந்துச்சு. அது எனக்கு நடக்கல. அதே மாரி தான் பாக்யராஜ் சாரும். ஒரு தடவ சின்ன திரையில எங்களோட புரொடக்ஷன்ல ஒரு சீரியல் நடிச்சாரு. அவர் கூட ஒரு ஒரு ஷாட்டாவது நடிச்சிரணும்னு ஆசைப்பட்டேன். அதுவும் நிராசையாவே போயிடுச்சு. ஸோ அவங்களுக்கு ஆழ்ந்த இரங்கல தெரிவிச்சுக்கிட்டு, அண்டு அஃப்கோர்ஸ் நம்மளோட ஜாம்பவான்கள் ஒருத்தர்கிட்டயும் பேசுறதுக்கு எனக்கு ஒரு ஒரு கதை இருக்கு. அஃப்கோர்ஸ் டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கிறனால, உங்க எல்லாத்துக்கிட்டயும் உங்களோட ஆசீர்வாதத்த நான் வாங்கிக்கிறேன். அ மிய ஆக்சுவலி சொல்லப்போனா, எந்த அளவுக்கு நான் பிளெஸ்ட் அப்படிங்கிறது எனக்கு வந்து வாயால சொல்ல தெரியல. இப்பேற்பட்ட ஜாம்பவான்கள் உட்கார்ந்திருக்கிற இடத்துல, அ அவங்க பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல மேடை என்ன கூப்பிட்டு என்ன பேச வச்சதுக்கு, ரொம்ப நன்றி. பிகாஸ் நான் கடைசியா பேசினேன்னா நான் எனக்கு தெரியல. நான் நான் ப்ரிப்பேர்லாம் பண்ணிட்டு வரல. அண்ட் அஃப்கோர்ஸ் நடுநாடு படம். அ எனக்கு வந்து இந்த இதில வந்து என்ன கதாநாயகன்னு சொன்னாங்க. உண்மையா சொல்லப்போனா கதையோட நாயகன் திரு சம்பத் அவர்கள் தான். அ பிகாஸ் இந்த கதை தான் இதில ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நான் வந்து ஒரு நான் டைரக்டர் கிட்ட பெர்மிஷன் கேட்டேன். ஸோ இந்த விஷயத்த சொல்லலாம். நான் வந்து ஒரு டைரக்டரா வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படக்கூடிய ஒரு கேரக்டர் இதில நான் பண்ணியிருக்கேன். ஸோ அ அதில ஏற்படுற ரிஜெக்ஷன்ஸ், அதில ஏற்படுற கஷ்டங்கள், அத தாண்டி வர்ற விஷயங்கள் எல்லாமே இதில வந்து ரொம்ப அழகா காமிச்சிருக்காரு. அ அண்ட் ஆல்சோ அந்த போர்ஷன்ஸ் நம்ம ட்ரெய்லர் போர்ஷன்ஸ் எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ கண்டிப்பா இது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு என்டர்டெயின்மென்ட் படமா இருக்கும்னு நான் ரொம்ப நம்புறேன். அண்ட் மறுபடியும் என்ன வாய்ப்பு குடுத்து இந்த மேடையில நிக்க வச்சதுக்கு, அ உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. இந்த படம் ஒரு வெற்றி படமா அமையணும் அப்படிங்கிறதுக்காக நான் கடவுளையும், என்னோட சீனியர்ஸ், என்னோட ஜாம்பவான்களையும் நான் வேண்டிக்கிட்டு, அ ரொ எனக்கு பேச தெரியல இதுக்கு மேல. ஜென்ரலா எனக்கு அந்த ஸ்டேஜ் ஃபியர் வராது. பட் எனக்கு இன்னைக்கு ஐ டோன்ட் நோ. ஐம் ரியலி சாரி. அண்ட் அஃப்கோர்ஸ் நான் மெயினா சொல்ல வந்தது நம்ம பிரஸ் பீப்பிள். ஸோ எங்களோட படத்துக்காக வந்து எங்களுக்கு ஒரு ஒரு ஸ்டார்ட் அப் குடுத்துட்டு, ஒரு கிக் ஸ்டார்ட் குடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து, நீங்க வந்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்டு அ பிரஸ்லேருந்து வந்தவங்க அண்ட் ஃபோட்டோகிராஃபர்ஸ், ஸ்டில்கிராஃபர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த ஒரு படம் வெற்றி படமா அமையணும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில உங்க எல்லாத்துட்டயும் வாழ்த்தி விடைபெறுறேன். ஐயோ! ஆஃப் கோர்ஸ் சாரி. நம்ம டைரக்டர் அவர உட்டேன். மனுஷன் வந்து என்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு கதை சொல்லணும் சார், கதை இருக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாப்புல. இப்ப வரைக்கும் இந்த படத்தோட கதைய எனக்கு ஃபுல்லா அவர் சொல்லவே இல்ல. என்னோட போர்ஷன மட்டும் சொன்னாரு. சார் இந்த போர்ஷன் தான் உங்களோடது. அடுத்தது வந்து நாங்க வந்து இங்க ஒரு கதை உள்ள போயிடுவோம். நம்ம கிராமத்துக்குள்ள போயிடுவோம் அப்படின்னு சொல்லுவாரு. ஒரு தடவையும் சத்தியமா சொல்றேங்க, இன்னைக்கு வரைக்கும் பிரிண்ட் ஆன சீன் பேப்பர் அந்த மனுஷன் எங்ககிட்ட காமிச்சதே கிடையாது. இதுல நடிச்சவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஸோ அவர் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஒரு மைண்ட்லயே வச்சுப்பாரு. சார் இது இங்க வர்றீங்க. இந்த டயலாக் தான் சார். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டயலாக் சார். இத மட்டும் ஷார்ப்பா மென்ஷன் பண்ணிடுங்க. மத்தபடி உங்களோட ஃப்ளோல நீங்க போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, லொ ரொம்ப ரொம்ப கதைய மைண்ட்லயே வச்சுட்டு, தனக்குள்ளேயே வந்து எடிட் பண்ணிக்கிட்டே ஒரு ஒரு ஷாட்டா எடுப்பாரு. ஸோ அவர பத்தி ஸ்பெஷல் மென்ஷன் நான் பண்ணணும்னு நெனச்சேன். சாரி. நான் லாஸ்ட்ல எடுத்துட்டு வந்ததுக்கு. அண்ட் ரியலி ரியலி தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ. First of all, I would like to thank all the chief guests and press and media peoples and everyone present here. பயப்படாதீங்க தமிழ்லே பேசிடுறேன். டுடே இஸ் மை வெரி வெரி ஸ்பெஷல் டே. ஸோ இது வந்து என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணலை. ஸோ படத்தை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி எங்கள் டேரக்டர் பற்றி நான் சொல்லிடுறேன். எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த எங்கள் டேரக்டர் சந்தோஷ் சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்டு ப்ரொடியூசர் சார் ஆறுமுகம் சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னை நம்பி இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க.
ஸோ அதுக்காக ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அவங்களுக்கு. அண்டு இந்த படத்தோடைய கேமராமேன் செந்தில் சார். ஸோ அவங்க மூலியமாக தான் இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன். ஸோ அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்டு இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் பரணி சார். சார் சின்ன வயசுலேருந்தே உங்களோட பாட்டு நிறைய கேட்டிருக்கேன், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் நடிச்சிருக்க இந்த படத்தில் நீங்கள் மியூசிக் பண்ணியிருக்கீங்கன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாகவும் இருக்குது. ஸோ உங்களோட மியூசிக்ஸ் வந்து இந்த படத்துக்கு பெரிய பெரிய ஒரு பலம் கொடுத்துருக்கு. ஸோ அதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்டு என்னோட கோஸ்டார்ஸ் அருண் சார். ஸோ அவரை பற்றியும் கண்டிப்பாக சொல்லணும். ஸோ எனக்குமே வந்து ஆக்டிங் பெருசாக எதுவும் சொல்ல முடியாது. பட் எல்லா சீன்ஸ்லேயுமே சரி, டேரக்டர் சாரும் சரி, ஹீரோ சார் அருண் சாரும் சரி, எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிக் கொடுத்தாங்க, கைட் பண்ணாங்க. ஸோ அது வந்து எனக்கு கொஞ்சம் தைரியம் கொடுத்துச்சு. சீன்ஸ் நல்லா வர்றதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நடுநாடு படம் நல்லா வந்திருக்கு. ஐ ஹோப் டெஃபினெட்லி யூ என்ஜாய் திஸ் ஃபிலிம். ரொம்ப 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 கஷ்டப்பட்டிருக்காங்க இந்த படத்துக்காக எல்லாருமே. ஃபினான்ஷியலும் சரி அண்ட் எவ்ரிதிங். இந்த படத்தில் எல்லா விஷயத்துக்குமே வந்து எல்லாருமே ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. இது ஒரு ஆளால் மட்டும் இந்த படம் உருவாகலை. ஸோ என்டையர் க்ரூ அண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே இந்த படத்துக்காக ஒவ்வொருத்தரும் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டேஜில் நான் இருக்கிறதுன்றது என்னுடைய பல நாள் கனவு. ஸோ ஒன்று சொல்லுவாங்க, நீங்கள் எந்த விஷயத்தை பற்றி நீங்கள் நினச்சிட்டே இருக்கீங்களோ அது கண்டிப்பாக ஒரு நாள் வந்து அது நடந்தே தீரும். அதை வந்து மாற்ற முடியாது. பட் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து அதை நம்பிக்கையோட முயற்சி பண்ணுறீங்களோ, உங்களுக்கு முழு நம்பிக்கையும் இருக்கணும். நீங்கள் அட் த சேம் டைம் அதுக்காக நீங்கள் உழைக்கணும். ஸோ அந்த உழைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் புகழை தேடி கொடுக்கும், வாய்ப்பை தேடி கொடுக்கும். ஸோ அதை வந்து நான் முழுசாக நம்புகிறேன். அது எனக்கு நடந்திருக்கு. ஸோ தேங்க்யூ யூனிவர்ஸ். அண்டு அஃப்கோர்ஸ் இந்த ஸ்டேஜில் நிறைய பெரிய பெரிய சாதனைகள் பண்ண நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்க இருக்கிற இந்த ஸ்டேஜில் எனக்கும் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸோ இதோட நான் முடிச்சுக்கிறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா டைம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதால. தேங்க்யூ. இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்டு ப்ரெஸ் மீடியா பீப்புள்ஸ், கண்டிப்பாக இதை வந்து நல்லபடியாக கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் பெரிய பெரிய தேங்க்யூ. நிறைய பேசுறதுக்கு இருக்காங்க, அவங்க பேசுவாங்க. ப்ரெஸ் பீப்புளுக்கும் மீடியா பீப்புளுக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நடுநாடு படம் வந்து எப்படி தொடங்குனுச்சுன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 2 வருஷமாக இந்த டேரக்டர் வந்து என்கிட்ட ஒரு கதை சொல்லுவாப்புல. இந்த கதை ரொம்ப நல்லா இருக்கும் சார் அப்படின்னு கதை சொல்லியிருந்தார். நானும் என்னன்னா ஒரு வெற்றிக்காக வெயிட்டிங்கில் இருந்துக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி அவர் வந்து ஒரு கதை சொன்னார். அது சினிமா பற்றிய கதை. இது சினிமா பண்ணி நிறைய பேர் ஒன்றும் பெருசாக ஜெயிக்கலையா, திருப்பியும் சினிமா பற்றி சொல்கிறேன் சார், இது ஒரு விதமான கதை சார்னு அப்புறம் மீண்டும் வந்து சொன்னார். சொல்லி விடவே இல்லை, கடைசி வரைக்கும் இந்த படத்துக்கு நீங்கள் மியூசிக் பண்ணி கொடுக்கணும். நான் ஒரு நல்ல படமாக நல்ல ஒரு பெரிய படமாக பண்ணணும், எல்லாருக்குமே கனவு அப்படி தானே. அதுக்காக நான் வெயிட்டிங்கில் இருந்துக்கிட்டு இருந்தேன். அவர் வந்து பேசக்குள்ளே அவர் அந்த கதை சொன்ன விதம், ஆள் அப்படி வந்து பேசுகிற அந்த வெறித்தனம், அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்புறம் கம்போஸ் பண்ணோம். தாமஸ் சார் வந்து ப்ரொடியூசருங்க வந்து பாட்டு எழுதுவாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் இது வரைக்கும் என் படத்தில் வந்து எந்த ப்ரொடியூசரையும் பாட்டு எழுத வச்சதில்லை. இந்த படத்தில் தான் முதல் முறையாக தாமஸ் சார் வந்து எழுதி கொடுத்து நான் மிரண்டு போயிட்டேன். எல்லா பாடலுமே அவர் லிரிக்ஸு கொடுத்து அதுக்கப்புறம் தான் நான் டியூன் பண்ணேன். எந்த சாங்குமே டியூன் பண்ணிட்டு எழுதலை. அது ஒரு எனக்கு சவாலாக இருந்தது. இந்த படத்துக்கு பண்ணி கேட்ட பாடல் எல்லாமே லிரிக்ஸுக்கு டியூன் பண்ணது. இந்த பாடல் கேட்கக்குள்ள ஹரிஸ் ராகவந்தர் பாடக்குள்ள அவர் வந்து சொன்னார், சார் இந்த சாங் ரொம்ப நல்லா இருக்குது, அடியே என் சண்டைக்காரு அப்படின்னு சொன்னார். அவரும் நானும் சேர்ந்தாலே கன்ஃபார்மாக ஒரு ஹிட்டு. இந்த படத்துக்கும் அப்படி அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக நடுநாடு மிகப்பெரிய வெற்றி அடையணும். என்னோட சினிமா ஜாம்பவான்கள் எல்லாம் மேடையில் இருக்காங்க. அவங்க பேரை தனித்தனியாக சொல்லி நான் வாழ்த்து தெரிவிக்க முடியாது. மொத்தமாக வாழ்த்து தெரிவிச்சிருவங்க எல்லாருக்கும். இதுக்கு மேலே அவங்க பேசுவாங்க. நன்றி, வணக்கம். நன்றி சார். இயக்குனர் திருமலை தான் சொன்னார் நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு.
நான் ரொம்ப நல்ல நேரம் பார்த்து தான் வந்தேன். இந்த தேர்தல் நேரம்லாம் முடிஞ்சது. நானும் தேர்தல் களத்தில் இருந்தேன். தேர்தலில் போன பணத்தெல்லாம் நினச்சா இன்னொரு 5-6 படம் பண்ணியிருக்கலாம் போல இருக்கு. தேர்தல் செலவெல்லாம் ரொம்ப கம்மியாகுது இப்போ. ஆனால் 40 லட்சம் தான் வந்து கணக்காட சொல்கிறாங்க. ஆனால் அதை நான் சொல்ல முடியாது. சொன்னால் வந்து வேறு மாதிரி ஆகிடும். நல்ல கதைகளையும் நல்ல படத்தையும் வந்து தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அந்த வகையிலே இந்த நடுநாடு படத்தையும் மக்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார்கள். ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு யாரும் கட்டாயப்படுத்த முடியாது. நிச்சயமாக அதற்கான ஒரு வரவேற்பு இருக்கிறது. ஆர்வமும் துடிப்பும் உள்ள இயக்குனர் இதை இயக்கியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் தயாரிப்பாளர்கள் ஆர்வத்தோடு இந்த படத்தை எடுத்திருக்கிறார்கள். திரையுலகத்தை பற்றி நன்றாக தெரிந்த ஜாம்பவன்கள் தான் இங்கே எல்லாருமே இருக்கிறாங்க. எனக்கு திரையுலகத்தை பற்றி தெரியுமா அப்படின்னு சொன்னால், மக்கள் தொலைக்காட்சி ஆரம்பிக்கிற பொழுது நாங்கள் நல்ல படங்களை தயாரிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரே நேரத்தில் 100 படங்கள் தயாரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி, அதுவும் குறிப்பாக டிஎஃப்டி அந்த மாணவர்களை வைத்து அவங்கள தேடி கண்டுபிடிச்சி ஒரு பட்டியலே எடுத்தோம். ஒரு 100 பேர் எடுத்தோம். 100 பேர் எடுத்து ஆளுக்கு இவ்வளோன்னு கொடுக்குறோம், 1 கோடி ரூபா கொடுக்குறோன்னு சொல்லிட்டு மருத்துவர் ஐயா அவர்கள் மக்கள் தொலைக்காட்சியில் உட்கார வச்சு 100 பேரையும் உட்கார வச்சு 100 பேருக்கும் பணப்பட்டுவாடா பண்ணோம். 100 பேருக்கும் பணப்பட்டுவாடா பண்ணி அவர்கள் என்ன படத்தை கொண்டு வந்தால் அதை பார்த்துட்ட பிறகு இனிமேல் நாங்கள் படம் எடுக்கிறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டோம் தொலைக்காட்சி. அதான் சொல்ல வந்தேன். அதாவது இல்லை இந்த சம்பவம் 100 பேருக்கும் கொடுத்தோம். 100 பேர் எடுத்து பார்த்துட்டு, அதாவது நல்ல உங்களுக்கு தெரியும் மக்கள் தொலைக்காட்சியில் வந்து வியாபார ரீதியாக நாங்கள் படம் எடுக்கிறதுல உங்களுக்கு நல்லா தெரியும். அதிலிருந்து நம்ம நிறைய பேரை நம்பி இருக்கிறோம். உங்களுக்கு தெரியும் தொலைக்காட்சியில் வாய்ப்புகள் நிறைய பேருக்கு நான் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு தெரியும் வீரப்பனை சார்ந்து ஒரு டைட்டில் போட்டு படம் கொடுத்துருக்கேன். எல்லாருமே நன்றியாக இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கவும் முடியல. அதில் நாங்கள் தொலைக்காட்சியிலையும் சரி திரை உலகத்துலேயும் சரி நாங்கள் பல பேருக்கு உதவிகளை செஞ்சுருக்கிறோம், தயாரிக்கிற வாய்ப்புகள் கொடுத்துருக்குறோம், இயக்கிற வாய்ப்புகளை கொடுத்துருக்குறோம். அதை 1-2 பேரை தவிர வேறு யாருமே சரியாக பயன்படுத்திக்கலன்ற வருத்தம் இருக்குது. இன்னும் கூட எங்களுக்கு அந்த ஆர்வம் இருக்குது. இன்னும் நாங்கள் செய்ய தயாராகவே இருக்கோம். ஆனால் அதற்கான தகுதி படைத்தவர்கள், தகுதியானவர்கள், சொல்லப்போனால் உண்மையானவர்கள் பற்றாக்குறை இருக்குது. இந்த இடத்துல இந்த துறையில் உண்மையானவர்களுடைய பற்றாக்குறை இருக்குது. நம்பிக்கை கழுத்து இருக்கிறது, பின்னாடி முதுகுல குத்துறது, ஒரு 30-40 கத்தி இருக்கும். ஸோ எடுத்து பார்த்தா தம்பி நீ உன் கத்திக்குமா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி சம்பத் வந்து என்னுடைய நண்பன். அதுவும் சொல்லப்போனால் ஜிம்மில் வந்து நான் பார்ப்பேன், ரொம்ப சின்சியராக பண்ணுவார். எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர்களில் சம்பத் வந்து இங்கே தமிழகத்தில் மட்டுமல்ல உலக நாடுகள்லாம் நல்ல பிரபலமானவர். கபாலிலேருந்து ரஜினிகாந்த் வெளியே வந்தவொடனே சம்பத்து எப்படி இருக்கிறன்னு ஒரு கேள்வி கேட்பார். அப்போவே சம்பத்தை அதில் தனித்துவமாக தெரிவா போல சம்பத்து. அதே மாதிரி இந்த நம்ம கதாநாயகனையும் பார்த்தேன், ஆர்வமாக இருக்காங்க. கதாநாயகி எல்லாமே ஆர்வமாக இருக்காங்க. சிலெல்லாம் கதாநாயகிலாம் தத்தி பேசுவாங்க. நல்லா பேசுகிறம்மா, உனக்கு எல்லா இடத்துலையும் வாய்ப்பு இருக்குது. அதான் எங்கள் தொலைக்காட்சியில் நல்ல வாய்ப்பு இருக்குது. ஆனால் நல்ல தமிழ் பேசணும், ஆங்கிலம் கலக்கக்கூடாது, சமஸ்கிருதம் கலக்கக்கூடாது. ஒன்று சொல்கிறேன், மக்கள் தொலைக்காட்சியிலிருந்து போனவங்க நிறைய பேர் வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஆயிருக்காங்க, பெரிய அளவுக்கு உருவாகி இருக்கிறாங்க. இன்னும் மக்கள் தொலைக்காட்சியை நாங்கள் நடத்திட்டு இருக்கிறோம். அதாவது அது மக்களை சார்ந்து நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். நீங்கள் நல்ல படங்களுக்கு நான் இன்றைக்கி கூட வந்து நான் ஒரு படத்தை தயாரிச்சுட்டு தான் இருக்கேன். நான் சொல்ல விரும்பலை, ஆனால் உண்மையிலே ஒரு படம் தயாரிச்சுட்டு இருக்கேன். ஆப்ரேஷன் ரகத்துன்னு ஒரு படம் தயாரிச்சுட்டு இருக்கேன். மோகன்லால், மேஜர் ரவி தான் டைரக்டரு. அது வந்து உங்களுக்கு தெரியும், ஆப்ரேஷன் ரகத்தை அந்த பெயர் பதிவு ரவி கோட்டரக்கார் எல்லாமே கேட்டு படம் பண்ணிகிட்ருக்கோம். அந்த படத்தை பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம சரத் சார்லாம் கூட நடிக்கிறார் அதில். இப்போ எதுக்காக சொல்ல வரேன்னா, பெரிய படங்கள் சின்ன படங்கள் இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் கலந்து பேசி பார்க்கும்போது திரையுலகம் இன்றைக்கு ஒரு ஹெல்த்தியாக இல்லை. திரையுலகம் வந்து ஒரு ஆரோக்கியமானதாக இல்லை. உங்களுக்கு வந்து தியேட்டர் கிடைக்கல, தியேட்டரில் போனால் வசூல் கிடைக்கும், மக்கள் வரவே மாட்டேன்றாங்க. அதுக்கான காரணங்களை இன்னும் கண்டறியாமையே நீங்கள் படத்தை தயாரித்து போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. இப்போ ஒரு ஏபி இன்டர்நேஷ்னல் போகிறோம், அவங்ககிட்ட போட்டால் அவங்க ஒரு 1008 கதை சொல்கிறாங்க. அமேசான் ப்ரைமில் போனால் அவங்களுடைய விதிமுறைகள் வேறு மாதிரி இருக்குது. அப்புறம் எங்கே தான் நீங்கள் திரையரங்கிலையும் திரையிட முடியல, ஓடிடிலையும் திரையிறங்க முடியல. அப்புறம் நம்பி என்கிட்ட வந்து படத்தை வந்து நீங்கள் தயாரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஆர்வமாக பேசுவாங்க. சில இயக்குநர்கள் நல்லா ஆர்வமாக பேசுவாங்க. நல்ல இயக்குநர்கள் நிறைய பேர் நடிகர்கள் பேசுவாங்க. எனக்கு எல்லாருமே தெரியும். இப்போ தயாரிப்பாளர் சங்க தலைவர்
தமிழ் குரலாம் என்னுடைய நண்பன், அதே மாதிரி கலைப்புலி தானு எல்லாமே நாங்கள்லாம் பேசிக்கிட்டு இருப்போம். எப்படி நான் தயாரிக்க நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் படம் எப்படி ஒழுங்காக வருமா, ஒழுங்காக பண்ணி தருவாங்களா, ஒழுங்காக முடியுமா அப்படின்ற கேள்வியெல்லாம் நிறைய இருக்குது. எல்லாம் ஜாம்பவான்கள் தான் அங்கே இருக்காரு, அண்ணன்லாம் இருக்காங்க, பெரிய ஜாம்பவான்கள், பெரிய வெள்ளி விழா படங்களை கொடுத்தவர்கள் எல்லாருமே இருக்கிறாங்க. ஆனால் இன்றைய இளைய தலைமுறை, இன்றைய இளைய இயக்குனர்கள் இன்றைக்கு இந்த திரைத்தை எப்படி புரிந்து கொண்டு சிறப்பாக செய்யக்கூடியவர்கள் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவர்களை நாம் ஊக்குவிக்க வேண்டும். அந்த வகையிலே இந்த திரைப்படம் சிறப்பாக வந்திருக்கிறது என்று நான் கருதுகிறேன். நல்லாவே பண்ணியிருக்காங்க, இசையமைப்பாளர்லாம் நல்லா இசையமைச்சிருக்காங்க, எடிட்டிங்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா அவன் நடிச்சிருக்கிறாங்க. சம்பத்து பேருக்குன்னு ஒரு மகிமை இருக்குது. அந்த அடிப்படையில் நிச்சயமாக சம்பத் சார்ந்து இந்த படம் ஒரு வெற்றி படமாகவும் அமையும். இயக்குனரும் ரொம்ப உறுதியாக இருந்திருக்காரு, இது ஒரு நல்ல வெற்றி படமாக அமையும். மீண்டும் இதே ஒரு குழுவினர் ஒரு படங்களை தொடர்ந்து எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை திரையுலகமும் சரி தமிழ் சமுதாய மக்களும் அவர்களுக்கு வழங்குவார்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி. மேடைக்கு முன் அமர்ந்திருக்கிற பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கும், இங்கே வந்திருக்கிற நடுநாடு படக்குழுவினர் மற்றும் அவர்களுடைய உறவினர்கள், சொந்தக்காரங்க, நண்பர்கள் அனைவருக்குமே என்னுடைய மாலை வணக்கத்தை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். நம்முடைய தமிழக முதல்வர் திரு சி. ஜோசப் விஜய் அவர்களுடைய நடிப்பில் நாளை வெளியாக இருக்கிற ஜனநாயகன் திரைப்படம் மாபெரும் வெற்றியடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அவருடைய கடைசி படம் சொல்கிறாங்க. ஸோ நம்ம எல்லாருமே தியேட்டரில் போய் பார்த்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆக்கணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டாக்டர் ஸ்டூடெண்ட் ஒருத்தர் எனக்கு அப்பப்போ ஃபோன் பண்ணிட்டே இருப்பார். சார், நான் உங்கள் பெரிய ஃபேன் சார், உங்கள் நடிப்பு ரொம்ப பிடிக்கும் சார், அப்படி இப்படின்னு அப்பப்போ ஃபோன் பண்ணிட்டே இருப்பார். உங்களை நேரில் பார்க்கணும் சார், நேரில் பார்க்கணும்னு சொல்லிட்டே இருப்பார். சரி, நானும் நிறைய பேர் பேசுவாங்க, அது மாதிரி இவரும் பேசுகிறான்னு நினச்சிட்டு ஒரு நாள் வர சொன்னேன். கிட்டத்தட்ட ஒரு வருஷம் பேசிகிட்டே இருந்தார். ஒரு நாள் வர சொன்னேன் வீட்டுக்கு. ஒரு சின்ன பையன் மாதிரி காண்டி அவனுக்கு போட்டுக்கிட்டு துருன்னு வந்தாப்புல. வந்துட்டு, சார் நான் உங்களுக்கு ஒரு கதை வச்சுருக்கேன் சார் அப்படின்னாரு. சரி, ஏதோ பையன் விளையாட்டுக்கு போல் ஏதோ சொல்கிறான் போலுக்கு, சொல்லுப்பா அப்படின்னேன். அப்புறம் சொன்னான், அந்த கதையில் வந்து அந்த லீட் கேரக்டர் யார்ப்பா பண்ணுறது கேட்டேன். சார் நீங்கள் தான் சார். என்னப்பா சொல்கிற அப்படின்னு. இல்லை இது இந்த கேரக்டர் நீங்கள் தான் சார் பண்ணுவேன். அப்பா, நான் ஏதோ வில்லன் கூட ஹீரோ கூட ஏதோ சின்ன பண்ணிட்டு என்ன போய் ஹீரோன்னு சொல்கிறியாப்பா அப்படின்னு. இல்லை சார், இந்த கேரக்டர் நீங்கள் கரெக்டாக இருப்பீங்க, ஏன்னா இது வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டர், அதனால் நீங்கள் கரெக்டாக இருப்பீங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் யார்ப்பா டைரக்டர் அப்படின்னு. சார் நான் தான் சார் படம் எடுக்க போகிறேன். என்னப்பா 19 வயசு இருக்காது போலுக்கு, உனக்கு சின்ன பையமாக இருக்கா, நீ எடுக்கிறேன்ட்டு அப்படின்னு. இல்லை சார், நான் எடுத்துருவேன் சார். என்ன ஏதாவது படம் ஒர்க் பண்ணியிருக்கியா? இல்லை சார், நான் எதுவும் ஒர்க் பண்ணல. அப்போ எப்படி பாடுப்பேன்? இல்லை சார், நான் எல்லாமே வந்து கம்ப்யூட்டரில் ஆன்லைனில் பார்த்து எல்லாத்தையும் கற்றுக்கிட்டேன் சார் அப்படின்னா. சரி, ஏதோ விளையாட்டு போல் ஏதோ சொல்கிறேன், சரி எடுக்கும்போது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வச்சிட்டேன். அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு மறுபடியும் ஃபோன் பண்ணி, சார் டேட் கொடுத்தீங்கன்னா எடுத்துடலாம் சார் அப்படின்னா. சரி, இது என்ன தான் பண்ணுறான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போய் நடித்து ஒரு 20-30 நாள் ஷூட் பண்ணான். நல்லபடியாக எடுத்து ரிலீஸ் பண்ணும்போது கொரோனா வந்துடுச்சு. படம் பார்த்தா ஓகே, நல்லா இருக்கு, ஒன்றுமே தெரியாமல் ஒரு பையன் வந்து எடுத்திருக்கானே, சரி நல்லா இருந்தது. ஸோ அதுக்குள்ளேயும் கொரோனா வந்துடுச்சு, ரிலீஸ் பண்ண முடியல. சரி, ஓடிடியாக ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறோம். சரி, டீசர் வந்து யாராவது ரிலீஸ் பண்ண நல்லாயிருக்கும் சார் அப்படின்னா. சரிப்பா, ஃபஸ்ட்டு ஏதாவது போஸ்ட் எதாவது அனுப்பு பண்ணலாம் அப்படின்னேன். சார் நீங்கள் எத்தனை படம் இதுக்கு நடிச்சிருப்பீங்க அப்படின்னு கேட்டான். நான் சொன்னேன், ஒரு வருஷத்துக்கு 10 படம், நான் 20 வருஷமாக இருக்கேன், வருஷத்துக்கு 10 படம் நான் விட ஒரு 200 படம் நடிச்சிருப்போம்ப்பா அப்படின்னேன். அப்புறம் போஸ்ட் அனுப்பிச்சேன். அதில் பார்த்தா நடிகர் சம்பத் ராமின் 200வது படம் கசகசா, அந்த படத்தோட பேர் வந்து கசகசா இப்படின்னு ஒரு டைட்டில் போட்டு அனுப்புனார். எனக்கு வந்து நான் ஏதோ விளையாட்டு போல் சொன்னேன் 200 படம்னு போட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட் ஃபுல்லாக நம்ம நடித்த படத்தை எல்லாத்தையும் ஆன்லைனில் தேடி 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 பார்த்தேன். 197 படம் வந்துச்சு நம்ம நடித்தது, எனக்கு ஞாபகத்தில் இருந்தது. அதுக்கு சரி ஓகே பரவாயில்ல, ஏன்னா தப்பாயிடக்கூடாதுல்ல, 200 படம் போட்டு அப்புறம் 200 படம் நடிச்சானா நடிக்கலையான்னு யாராவது கேட்டாங்கன்னா பதில் சொல்லுவேங்கிறதுக்காக
தேடி பார்த்தா ஒரு 3 படம் மட்டும் கம்மியாக இருந்தது. சரி பரவாயில்ல, ரிலீஸ் ஆகாத படம் ஒரு 40-50 படம் இருக்குது. ஸோ அதில் இது அட்ஜஸ்ட் ஆகிடும்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். அதுதான் என்னோட முதல் படம், சம்பத் ராம் இன் அப்படின்னு போட்டு வந்த படம். அதுக்கப்புறம் ஒரு லாங் கேப்புக்கு அப்புறம் ஒரு டைரக்டர் சார் சந்தோஷ் சேகர்னு பேசுகிறேன் சார், உங்களை பார்க்கணும் அப்படின்னு அவரும் கேமராமேன் செந்தில் சாரும் பேசினாங்க. ஒரு காஃபி ஷாப்பில் உட்காந்துட்டு, சார் நீங்கள் தான் இந்த கேரக்டர் பண்ணுறீங்க சார் அப்படின்னு சொன்னார் டைரக்டர். இது வந்து ராஜ்கிரண் சார் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் சார், ஒரு ஊர் பெரியவர், ஒரு பெரிய தலைவர். ஸோ நீங்கள் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். நானும் அதை ஒத்துக்கிட்டு பண்ணி முடிச்சுட்டு ஃபஸ்ட் டைம் வந்து போஸ்டர் அனுப்பிச்சார். நான் உண்மையிலே அதை எதிர்பார்க்கல. சம்பத் ராம் இன் அப்படின்னு போட்டு அனுப்பிச்சி வச்ச உடனே எனக்கு உண்மையிலே ஒரு நாளைக்கு அப்புறம் அதுக்கு ஒரு மதிப்பு இருக்குல்ல. சம்பத் ராம் இன், அது சின்ன படமோ பெரிய படமோ, நம்ம அதை எய்ம் பண்ணி சினிமா வரலனா கூட, பட் அந்த சம்பத் ராம் இன் அந்த ஒரு பேர் போடும்போது அது ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம். நம்மளும் 28-29 வருஷமாக ஃபீல்டில் இருக்கோம். இந்த மாதிரி வரதுங்கிறது நம்மளும் சின்னதாக பண்ணி அந்த ஒரு இடத்துக்கு வரவான்னும் போது அது ஒரு சின்ன சந்தோஷத்தையும் ஒரு நம்பிக்கையும், சரி இன்னும் நம்ம வந்து இன்னும் நிறைய சாதிக்கணும், இன்னும் நிறைய பண்ணணும், இன்னும் நிறையா நல்லா நடிக்கணுன்ற ஒரு ஆர்வத்தையும் ஒரு உந்துதல் சக்தியும் கொடுக்குது அது. அந்த அந்த மாதிரி ஒரு டைட்டிலை போட்டு எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்த இந்த படத்தோட நடுநாடு திரைப்படத்துடைய இயக்குனர் சந்தோஷ் சேகரன் அவர்களுக்கும், இந்த படத்தோட கேமராமேன் செந்தில்குமார் அவர்களுக்கும், இந்த படத்தோட ப்ரொடியூசர் தாமு சார் அவர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் முதல்ல. ஏன்னா ரொம்ப அழகாக வேலை வாங்கி என்னை நடிக்க வச்சாருன்னு தான் சொல்லணும். நான் எப்பவுமே வந்து இயக்குநர்களுடைய நடிகர். நான் ஒரு களிமண் மாதிரி தான் போவேன் ஸ்டூடியோ ஸ்பாட்டுக்கு. முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிலாம் போகிறது இல்லை. ஸ்பாட்டுக்கு போன பிறகு டைரக்டர் என்ன சொல்கிறாருங்கிறது நல்லா அழகாக உள்வாங்கி அதை வந்து வெளியே நடிப்பாக வெளிப்படுத்துவோம். அப்படி தான் வந்து திருப்பாச்சி படத்தில் நீங்களாம் பார்த்துருப்பீங்க, லைட்டாக மொட்டத்தலையோடு இருந்திருப்பேன். அதில் பேரரசு சார் வந்து அந்த ஜெயில் சீன் பார்த்துருப்பீங்க, பட்டாசு பாலுவோடைய இன்ட்ரடக்ஷன் ஷாட்டு. அதில் வந்து நான் நல்லா நடித்தேன்னு நிறைய பேர் பாராட்டினாங்க. அதுக்கு முக்கிய காரணம் வந்து பேரரசு சார் தான். அவர் வந்து நான் என்ன பண்ணணும் அதை அப்படியே அவர் நடித்து காமிச்சார். ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து அதில் நடித்து காமிச்சார். அப்படியே அதில் நடித்தேன். அந்த கேரக்டர் வந்து இப்போ ரீசெண்டாக யாரோ ஒருத்தர் எனக்கு வந்து ஆன்லைனில் சோஷியல் மீடியாவில் வந்தது எனக்கு காமிச்சார். அதை பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக. இப்போ கூட வரும்போது நம்ம கமலா தியேட்டரில் அவ்வளோ பெரிய பேனர் திருப்பாச்சி வந்து ரீரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப நன்றி சார். இந்த மாதிரிலாம் எனக்கு நீங்களாம் வாய்ப்பு கொடுத்ததுனால தான் இப்போது சம்பத் ராம் இன் நடுநாடு அப்படின்னு போட்டு வர அளவுக்கு ஒரு படத்தை நம்மளாலேயும் நடிக்க முடிஞ்சது. ஸோ ஒரு இத்தனை படங்களில் என்னுடைய இயக்குனர்கள், உதவி இயக்குனர்கள் இவங்க எல்லாருமே வந்து என்னை சப்போர்ட் பண்ணி ஒவ்வொரு படத்துலையுமே நான் போய் ட்ரை பண்ணும்போது இவனுக்கு ஏதாச்சும் ஒன்று கொடுத்துடணும். ஏன்னா அந்தளவுக்கு போய் பார்த்து அவங்கள வந்து தொல்லை போயிட்டே இருப்பேன். இவனுக்கு ஏதாச்சும் ஒன்று கொடுக்கணுன்றதுக்காகவே எனக்கு வந்து சின்னதோ பெருசோ அவங்க படத்தில் மக்கள் பார்த்தார், அவங்க மைண்டில் நான் இருக்கிற அளவுக்கு ஒரு கேரக்டருங்களை கொடுத்த ஒவ்வொரு படத்துலையும் என்னை வந்து இந்த அளவுக்கு நடிக்க வச்சுருக்காங்க. இப்போ இந்த ஸ்டேஜுக்கு வர வச்சுருக்காங்கன்னு தான் சொல்லணும். உங்கள் எல்லாருக்குமே என்னோடய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நடுநாடு டீம் மொத்த பேருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் ப்ரெஸ் மீடியா நீங்கள் தான் வந்து கொண்டு போய் சேர்க்கணும். சின்ன படம்னு விட்டுறாதீங்க தயவுசெய்து. இந்த படத்தை கொண்டு போய் சேருங்க. இந்த படம் நிச்சயமாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அப்புறம் இந்த படத்தோட மியூசிக் டேரக்டரை பற்றி சொல்லி ஆகணும். சாரி பரணி சார், உண்மையிலே 3 பாடல்கள் கூட ரொம்ப அற்புதமாக இருக்குது சார். உங்களுடைய படத்துலேருந்து நான் பெரிய ரசிகன். அந்த படத்தோட ஒவ்வொரு சாங்குமே அவ்வளோ ஹிட். அது அப்படி ரசித்த அந்த சாங்ஸோட மியூசிக் டைரக்டர் வந்து இந்த படத்துக்கும் மியூசிக் பண்ணியிருக்காரு. அதில் நானும் நடிச்சிருக்கேன் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன் சார். மிகப்பெரிய இந்த படம் வந்து சாங்ஸ் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றடியும். வாழ்த்துக்கள். நன்றி சார். அனைவருக்கும் மாலை வணக்கமா இரவு வணக்கமான்னு தெரில. நடுநாடு இன்னைக்கு இந்த படத்தினுடைய விழா நடப்பதற்கு தயாரிப்பாளர் இல்லைன்னா நம்ம யாருமே இந்த ஸ்டேஜில் இல்லை, நம்ம யாருமே இல்லை.
நான் டிஎஃப்டி படிக்கல, டிஎஃப்டி இல்லாமையே நான் டைரக்டர் ஆகிட்டேன். நான் டைரக்டர் ஆகிறதுக்கு காரணம் ஒரு தயாரிப்பாளர். ஒரு தயாரிப்பாளர் இல்லைன்னா யாருமே இல்லை இண்டஸ்ட்ரியில். எல்லாருக்கிட்டுமே அறிவு இருக்குது, அறிவில்லாத ஜீவன் யாருமே இல்லை, எல்லாருக்கும் அறிவு இருக்குது. ஆனால் நான் சினிமாவில் வரும்போது டிஎஃப்டி படிச்சுட்டு வந்து இல்லை, 2 டிகிரி படிச்சுட்டு வந்து நம்மளுடைய கனவுகளை, நம்ம வச்சிருக்கிற படைப்புகளை ஒரு தயாரிப்பாளர் மூலம் மட்டுமே நம்ம வந்து இயக்குனராக வெளியே வந்திருக்கோம். அதனால் தயாரிப்பாளர் இனம் இல்லை என்று சொன்னால் இங்கே இருக்கிற யாருமே இல்லை என்பதை நான் தொடர்ந்து ஆணித்தர் பதிவு செய்கிறேன். காரணம், நான் அளவு கடந்த அன்பு வச்சிருக்கிறேன் அண்ணன் உதயகுமார் அவர்கள் மேலே. இயக்குனர் மட்டும் இல்லை, அவருடைய படைப்புகள்லாம் வந்து நாங்கள் பார்த்து வளர்ந்து அதிலிருந்து நிறைய கருத்துக்கள்லாம் வந்து உள்வாங்கி அந்த இனத்திலிருந்து நாங்கள் வந்திருக்கிறோம். அதில் வந்து அவர் சொன்ன விஷயத்தை வந்து ரொம்ப ஊண்டிங்காந்து, அதனால தான் முதல்ல அதை ஆரம்பிச்சிட்டேன். எந்த தயாரிப்பாளரும் எதற்காகவும் வரல, ஒருவரை உருவாக்குவதற்காக தான் ஒரு தயாரிப்பாளர் வர்றார். எந்த தயாரிப்பாளரும் சினிமாவிலிருந்து உருவாக்கப்படுவதில்லை, தயாரிப்பாளர் தான் நாம் அனைவரையும் உருவாக்கி இன்னைக்கு வந்து நிற்கிறோம் உச்சத்தில். ஒரு இயக்குனர் 25 கோடி 50 கோடி சம்பளம் வாங்குறாங்கன்னா அவங்க போட்ட விதை தான் நம்ம. அப்படி தான் நானும் ஒரு 50 லட்சம் சம்பளம் வாங்கினேன். எனக்கு அதுக்கப்புறம் கடவுள் கொடுத்த கிஃப்ட் தயாரிப்பாளர் என்ற ஒரு இனம், அதிலிருந்து நான் மீண்டு வந்திருக்கேன். இதை எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த விழா நடுநாடு ஒரு தயாரிப்பாளர் மிக அருமையாக சாங் எழுதியிருந்தார். அதையெல்லாம் கடந்து இந்த இயக்குனர் இன்னைக்கு வெளியே வந்து ஒரு படத்தை எடுத்து அடுத்த ரிலீஸுக்கு வந்து நிற்குதுன்னா அவர் காலம் ஃபுல்லாக மறக்கக்கூடாத ஒரே ஒரு இனம் தமிழ் சினிமாவில் தயாரிப்பாளர். நான் இப்போ நிற்கிறேன்னா நான் படம் பண்ண எல்லா தயாரிப்பாளரும் என்னோட தொடர்பில் இருக்கும். காரணம், இந்த சினிமா ஒவ்வொருத்தருக்கும் சோறு போடுது ஏதோ ரூபத்தில். அந்த நன்றி மட்டும் இருந்தால் நாம் எப்பொழுதுமே அழியாத உச்சத்தில் இருப்போம் என்பதை தொடர்ந்து பதிவு செய்கிறேன். காரணம், இந்த படத்தை சாங்கு நான் வந்த வெளியிலிருந்து பார்த்தேன். நம்ம சாய் சூடு நின்றுட்டு இருக்கும்போதே நீங்கள் தான் டிஐ பண்ணிங்களான்னு கேட்டேன். ஏன்னா அவ்வளோ பளிச்சுன்னு இருந்த சாங் பார்க்கும்போது ரொம்ப விஷுவலாக ஏதோ பட்ஜெட்டில் எடுத்திருப்பாங்கன்னு பார்த்தேன். அந்த ஃபைட்டு, அந்த டைலர் காமிக்கும்போது, அந்த சாங்கில் வர விஷுவல்லாம் பார்க்கும்போது ஒரு பெரிய பட்ஜெட்டில் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்களே புது ஆர்டிஸ்ட்டை வச்சு அப்படின்ற உள்ளுக்குள்ள ஒரு இருக்குங்கள் எனக்குள்ளேயே இருந்துகிட்டே இருந்து. ஏன்னா பல கோடி, சாதாரணமாக இதில் 1 கோடி போடாமல் இந்த படம் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்க முடியாது சாங்க. அந்த 1 கோடியை எடுப்பதற்கு இந்த சினிமாவில் சங்கங்கள் இருக்கக்கூடிய ஒத்துரை முன்னு வரமாட்டாங்களேன்றதான் என்னுடைய ஆதங்கத்தை 10 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து பதிவு செய்கிறேன். இந்த ஸ்டேஜில் வந்து சிறுபட தயாரிப்பாளர் போயிட்டார். எப்பவுமே அவர் தான் அதிகமாக பேசுவார். அதில் பேசணும்னு சொல்லிகிட்டே இருந்தேன் என் பக்கத்தில் இருந்து. ஆனால் அவர் சீக்கிரமாக போயிட்டார். இந்த கருத்தை, இந்த சின்ன படத்தை கொண்டு போய் ஒரு 50 தேட்டரில் 100 தேட்டரில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எவ்வளவு போராட்டம் இருக்குதுன்னு படங்களை தொடர்ந்து சினிமாவில் இருக்கிற ஒரு சிலருக்கு மட்டும்தான் தெரியும். இங்கே உட்காந்துட்டு இருக்கிற தம்பி பிஆர் வந்த படத்துக்கு நிதிஷ், சின்ன படங்கள், சின்ன படத்துக்கெல்லாம் இந்த ஸ்டேஜில் இருக்கிற ஜாம்பவான்களை, சினிமாவில் இருக்கிற படங்கள் இருக்கிறவங்களாம் கொண்டு வந்து ஒரு ஸ்டேஜில் ஆர்கனைஸ் பண்ணி கூட்டு வந்து உட்கார வச்சு இந்த படத்தை பற்றி வெளியே கொண்டு வந்து சேர்க்கறதுக்கே அவ்வளோ போராட்டம் இருக்குது. அந்த போராட்டங்கள் வந்து எங்கே கிடைக்குது? இப்படிப்பட்ட ஏதோ ரூபத்தில் ஒரு கலைஞன் சினிமாவில் இருக்கிறதோடு தான், இதுக்காகவே வாழ்ந்துக்கிட்டு இருந்தனால்தான் இவ்வளோ பேர் நம்ம எல்லாம் ஒன்றா சேர்றோம், இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்குறோம். வெற்றி தோல்வி ரெண்டாவது, அது வெற்றியான்னு சொல்கிறதுக்கே இங்கே வந்து கூட்டம் போட்டு அதை சரி பண்ணுறதுக்கு பல போராட்டங்கள் இருக்குது. தயாரிப்பாளர் அது பேசிகிட்டே இருக்கும்போது இந்த சாங்கை பற்றி பேசினார் உதயகுமார் அண்ணன். அவங்க அப்பா சொன்னார், இதுக்கு எவ்வளோ கஷ்டன்றது அப்படின்ற ஒரு வார்த்தை என் காதில் ஒலிச்சுது. ஏன் சொல்கிறேன்னா, ஒவ்வொரு பணங்களும் இந்த சினிமாவில் போட்டு தவிக்கிற தவிப்பு இருக்குல்ல, அந்த வெற்றிக்காக தான். ஒவ்வொரு தயாரிப்பாளருமே அந்த வெற்றிக்காக தான் கஷ்டப்படுறோம். ஆனால் அந்த வெற்றியை எப்படி கொண்டு போய் சேர்க்கறது, அதுக்கு யாருமே முன் வரலையன்ற வருத்தங்கள் தொடர்ந்து பதிவு பண்ணுறோம். அதே போல் பாஸ்கர் சார் போனார்,
அவர் அந்த ஸ்டேஜில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் கூப்பிட்டேன், வேணும்னே தான் கூப்பிட்டேன். ஒரு தொலைக்காட்சி நடத்துகிறீங்க, சினிமாவில் சரி பண்ண வேண்டியது இப்போ தொலைக்காட்சி தான். இந்த 10 வருஷமாக எந்த டிவியுமே ஒரு படம் கூட சேட்டலைட் வாங்க மாட்றாங்க. வேந்தர் டிவி இருக்குது, கலைஞர் டிவி இருக்குது, ஜெயா டிவி இருக்குது, பாலிமர் இருக்குது, சன் டிவி இருக்குது. இப்படி தமிழ்நாட்டில் நிறைய டிவி இருக்குது. தமிழ்நாட்டில் நடத்துகிற டிவி இதில் ஜிடிவி விஜய் டிவிலாம் கொண்டு வரல, ஏன்னா அவங்க ஒரு செக்டார். அதில் ஜெயா டிவி வந்து பார்த்திங்கன்னா ரூலிங்கில் இருக்கும்போது 150 படம் 200 படம் சிறு படத்தை வாழ வச்சாங்க. அதுக்கப்புறம் கலைஞர் டிவி கொஞ்சம் கொடுத்து வாங்கி வாழ வச்சாங்க. ஆனால் லாஸ்ட்டாக ஒரு 4 வருஷத்தில் அவங்க சின்ன படம் எதுவுமே வாங்கலை. அப்படி ஒரு டிவிக்கு ஒரு 100 படத்தை இந்த வருஷத்தில் 250 படம் ரிலீஸ் ஆகுதா, நடுநாடு உட்பட இந்த 250 படத்தினுடைய டிவி ரைட்ஸுமே ஒரே டிவி வச்சுருந்துன்னு வச்சுங்க, மற்ற டிவி எல்லாம் காணாமல் போயிடும். இப்படி தான் பெரிய படங்கள் கையில் வச்சுக்கிட்டு சின்ன படத்தை சாகடிக்கிற திரையரங்கிலிருந்து விநியோகத்திலிருந்து பெரிய மீடியாவில் இருக்கிற இனங்கள் எல்லாம் இத்தனை பர்சன்டேஜ் காலி ஆகிட்டே இருக்கு. அதற்கு எங்கே நிற்கிறோம் நம்ம? ஒரே கோட்டில் எல்லா படத்துக்கும் உரிமையை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு மீடியா நம்மக்கிட்ட தொடர்ந்து இல்லை. அதனால் எந்த படமே விற்பனை இல்லாமல் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதற்காக தான் அவர்கிட்ட மக்கள் தொலைக்காட்சி வந்தால் இப்படி ஒரு ஐடியா. அதில் அண்ணன் உதயகுமாரன் அவர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாரு. அது ஜாதிக்கான அடையாளம் கிடையாது, அது வந்து தமிழுக்கான அடையாளம். அந்த டிவி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அதில் பண்ணாங்க, சக்ஸஸ் ஆகலை. ஒரு நாளை இயக்குனர்கள் வந்து டிஎஃப்டிலேருந்து வந்து நாளை இயக்குனர்கள் வரல, கலைஞர் டிவி ஆரம்பிக்க உடனே நாளை இயக்குனர்னு கொண்டு வந்தாங்க. யாருக்கிட்டுமே ஒர்க் பண்ணல. அவங்க பெரிய விருட்சமாகி பெரிய பெரிய இயக்குனர் ஆகியவங்களாம் இருக்காங்க. அப்படி சினிமாவில் எங்கிருந்து ஒரு பெரிய இயக்குனர் உருவாவார், எந்த இடத்துல ஒரு கேமராமேன் உருவாகுவாங்க, பெரிய நடிகர் நடிகைகள் உருவாகணும் யாருக்குமே தெரியாது. அதை வெற்றியை வந்து முன்னாடி நம்ம ஈஸியாக கொண்டாடணும், இப்போ கொண்டாடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வெற்றி அடைகிற ஒரு படத்தை பற்றி தான் நம்ம சினிமாவில் பேசிக்கிட்டே இருக்கோம். பல்லாயிரம் கோடிகள் போட்டு முதலீடு பண்ணுற ஒவ்வொரு தயாரிப்பாளருடைய வழிகள் இங்கே நசுங்கி போகிறதுனால தான் ஒரு படங்கள் பூத்து குலுங்கி அதை மட்டுமே நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். வருங்காலத்தில் இதையெல்லாம் மாற்றி படம் எடுக்கிற எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் பாதுகாப்பும், படத்தை வெளியே கொண்டு வருவதற்கு பாதுகாப்பும் உருவாக்க வேண்டும் என்பது தான் நோக்கமாக என்னுடைய கருத்தாக நான் தொடர்ந்து பதிவு செஞ்சுருக்கேன். இதே ஸ்டேஜி முன்னாடி சிறுபடத்துக்காக ஒரு படம் மீட்டிங் நடந்தது. விஜய் ஆட்சி அமைக்கல, இதே ஒரு விவாதம் நடந்தது. விஜய் அவர்களுடைய ஜனநாயகம் நாளைக்கு ரிலீஸ் ஆகும் போது அந்த ரிலீஸுக்கு பேசின கைத்தட்டல் வந்தது சம்பத் அவர்கள் பேசும்போது. அதே படத்தை தடுக்கும் போது எந்த இண்டஸ்ட்ரியிலிருந்தும் ஒரு ஆட்கள் ஒரு 100 பேர் சேர்ந்து இது தவறுன்னு ஒன்றா சேர்ந்து மீட்டிங் போகிறதுக்கு பல முறை வலியுறுத்தின யாரும் வரல. ஒரு பேப்பர் ஒரு யூனியனில் ஆரம்பித்தோன்னே ஒரு லெட்டர் பேரில் மட்டும் வந்தது. அதை வலியுறுத்தி ஒரு ஸ்டேஜில் பேசணும். அந்த விஷயம் 2 லட்சம் பேர் ஒரே ஒரு செகண்டில் பார்த்தாங்க. நாளை ஜனநாயகம் கோடியான மக்கள் அதை பார்க்க போகிறாங்க. அப்படிப்பட்ட படங்களும் இன்றைக்கி மக்கள் கொண்டாடுறாங்க. சிறு படத்தையும் கொண்டாடுவதற்கு நம்ம தான் வழியை விடணும். காரணம், இங்கே ஒரு செக்டார் தடுத்துக்கிட்டே இருக்காங்க. தியேட்டர்லேருந்து ஆரம்பித்து எப்படி ஷூட்டிங் ஆரம்பித்தா தடுக்கிறாங்களோ, கொண்டு வரும்போது தடுக்கிறாங்களோ, ரிலீஸுக்கு தடுக்கிறாங்களோ, வியாபாரம் செய்யும்போதுக்கு தடுக்கிறாங்களோ, அதையெல்லாம் ஒரு குடையின் கீழாக சர்வேர் தட்டினா அந்த படத்துக்கு எல்லாமே பிஸ்னஸ் ஓப்பன் ஆகணும். யார் கண்ட்ரோல்லையும் சினிமா இருக்கக்கூடாது, எந்த சங்க கண்ட்ரோல்லையும் சினிமா இருக்கக்கூடாது. ஒரு ப்ரொடியூசர் படம் எடுக்க வந்தால் அவங்க ஃப்ரீயாக பிஸ்னஸ் பண்ணும். அப்படி ஒரு சிண்டிகேட்டை உருவாக்க வேண்டும் என்பதற்காக விரைவில் முதல்வர் விஜய் அவர்களை சந்தித்து எல்லாம் புதியவர்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். ஒரு 100 பேர் சந்தித்து அவருக்கு கோரிக்கை வச்சு சினிமாவுக்கு நடுநாடு இவர் எடுத்தாரா, இவர் படத்தை விற்கிறதுக்கு, இந்த படத்தை வாங்கிறதுக்கு, நேரடியாக தேடி வரத்துக்கு ஒரு நெட்டு தட்டினா அது ஓப்பன் ஆகும். அப்படி ஒரு நாலேஜ் ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த சினிமா பெரிய இடத்துக்கு தமிழ் சினிமா போக வேண்டும் என்று இந்த சிறுபட தயாரிப்பாளர்கள் எப்படி படையெடுக்க வராங்களோ, இன்னும் நிறைய பேர் ஃப்ரீயாக வரணும்னா இதெல்லாம் இருந்தால் தான் சரி பண்ண முடியும். இந்த படம் இதில் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய ஹீரோ ஹீரோயின் எல்லா டெக்னீஷியனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. பத்திரிகை நண்பர்கள்,
ஊடக நண்பர்கள் மற்றும் எனக்கு முன்பாக சிறப்பு விருந்தினராக வந்து மேடையை அலங்கரித்த ஜாமாவான்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தின் தயாரிப்பாளர் ஆறுமுக மாணிக்கம், இந்த படத்தின் பாடலாசிரியர் மா தாமு. இந்த படத்தை உருவாக்குவதற்காக தம்பி இயக்குனர் சந்தோஷ் சேகரனோடு நானும் இணைந்து முதலில் பாடல் எழுதுங்கள் என்று சொன்னார். பாடலை நான் அதுக்கு என்ன எழுதி விடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சும்மா ஒரு 2 மணி நேரம் கூட எழுதி போட்டுடுறேன் அப்படின்னு. இதற்கு முன்பாக நான் பட்டிமன்றத்திலே பேச்சாளராக நடுவராக ஒரு 100 பட்டிமன்றங்களை பாட்டு மன்றங்களை நான் நிகழ்த்தியிருக்கின்றேன். 3 நாவல்கள் எழுதியிருக்கின்றேன். இந்த அனுபவம் கொஞ்சம் இருக்கு. கவிதைகள் எழுதுவேன். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நான் வந்துகிட்டே வந்தேன். கஷ்டப்பட்ட நிறையா. பின்பு யூடியூப்ல சங்க இலக்கியத்தை பேசினேன். பின்பு நடுநாடு மக்களின் வாழ்வியலை தத்ரூபமாக அவர்கள் பேசுவது போல நானும் பேசி காட்டி யூடியூப்ல போட்டேன். வியூவர்ஸ் எக்கச்சக்கமா பிச்சும் போச்சு. இவன் யாரா அவன்? இந்த ஆயா பேசுற மாதிரி பேசுறான், இந்த அம்மா பேசுற மாதிரி பேசுறான், அந்த வயசானவர் பேசுற மாதிரி பேசுறான், அம்மாவை யாயிங்கிறான். யாயின்னு நடுநாட்டில் கடலூர் மாவட்டமும் அரியலூர் மாவட்டம் சேர்ந்தது தான் இந்த நடுநாடு. யாயி சோறு திண்டியறவா, சோறு திண்டியா யாயிரவா, உடம்பா சரியில்லை, உடம்பும் சரியில்லையா அப்படின்னு பேசுவான். நம்ம நடுநாட்டுடைய பாஷை இது. பசங்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா குட்டி பாடையோன்னுவான். இந்த குட்டி பாடையை வந்ததோ இந்த தண்ணி குடத்துல இருக்கிற மூடியை பூரா எடுத்து கீழே போட்டு போட்டுதோ, தண்ணி திறந்தே கிடக்கு 4 நாளா, உள்ள பார்த்தீங்கன்னா பூரா கிடக்கு, இந்த மாதிரி பேசுவாங்க. இதை விட தத்ரூபமாக எடுத்து போட்டு யூடியூப்ல போட்டேன். நான் இந்த இடத்திற்கு வருவதற்கு நான் ஒன்றும் சாதாரணமாக எளிதாக கிடைத்து விடவில்லை. இந்த வாய்ப்பு ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு பணியோ எந்த ஒரு வாய்ப்போ அது எளிதாக கிடைத்து விட்டால் அதற்கு அருமை இல்லை. அவருடைய அருமை தெரியாது நிறைய பேருக்கு. கஷ்டப்பட்டு ரோல் பட்டு லொங்கழிஞ்சி உள்ள மேல வந்து அடிபட்டு 4 பேர்கிட்ட வந்து விமர்சனங்களை தாங்கி அழுது நொந்துதான் மேலே வந்தால் அவருடைய அர்த்தம், அவருடைய மதிப்பு கூடுதலாக இருக்கும். இதை ஒன்றை நான் பதிவு செய்கிறேன். இப்போ பாடலை எழுதிவிட்டேன். ஐயா கொஞ்சம் பொறுத்துக்கணும், பேசுறேன் நான். பாடலை எழுதிவிட்டேன். சரி, யாரை அடுத்தது பார்க்கணும்? ஏங்க அடுத்ததாக பாடலை எழுதிவிட்டு யாரை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா ஐயாவை பார்க்கணும். இசையமைப்பாளரை பார்க்க வேண்டும். ஐயா கிட்ட போறேன். எனக்கு முதல் அனுபவம், ஒண்ணுமே தெரியாது.